முதலமைச்சர்கிட்ட பல முறை சொல்லியும் முதலமைச்சர் வந்து இது கண்டுக்கல. ஏதோ பேருக்குன்னு ஒரு கூட்டம் நடத்துறாரு, ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு. அப்புறம் கஞ்சா 2.0, 3.0, 4.0 கஞ்சா டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2000-3000 பேர் கைது பண்றாங்க. அவங்க 15 நாள் வெளியில் வந்துடுறாங்க. அதே இடத்துல தான் விற்கிறாங்க மறுபடியும். இது பேருக்கு நடக்குது. ஆனா இதுக்கு காவல்துறை 100 விழுக்காடு உடந்தை. காவல்துறைக்கு தெரியாம தமிழ்நாட்டுல ஒரு பொட்டலம் கஞ்சா யாரும் வைக்க முடியாது. ஆனா வித்துட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப காவல்துறை, கமிஷன் போது, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு கைது பண்ணிருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல இல்ல, வெளி மாநிலத்துல கைது பண்ணிருக்கிறாங்கலாம் தெரியுது. ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த திராவிட மாடல்னா மதுவை கொடுத்து 3 தலைமுறை அழிச்சதுதான் திராவிட மாடல். இப்ப கஞ்சாவை கொடுத்து அடுத்த தலைமுறை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை சாதாரணமா எடுத்துட்டு போலாம். ஆனா எடுக்கிறதுக்கு மனசு இல்லை. முதலமைச்சருக்கு மனசு இல்லை, ஆளுங்கட்சிக்கு மனசு இல்லை. இதெல்லாம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும். அமைதியான முறையில எங்களுக்கு வளர்ச்சி வேணும்.